done her BHMS in Shivaraj Homeopathic Medical College, Salem, MSc Counseling Psychology at Madras University, Chennai, specialty course in Predictive Homeopathy, Mumbai, and she has a clinical training from Neminath Homeopathic Medical College and Hospital, Agra. She is practicing homeopathy in Erode for the past 15 years. She holds the position of Treasurer, IHML Erode Chapter. Along with group of homeopaths and Atrium Trust, she is conducting free muscular dystrophy medical camp in the name of Hope for the Hopeless in Erode. In Karur, a regular camp is conducted for ADHD, genetic disorder, developmental delay, learning disorders. She is working as a visiting doctor at Karur and Udumalpet, and she is a regular guest speaker in Atichudi YouTube channel. I now request Dr. Vidya ma'am to take over the stage. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு பேச வாய்ப்பளித்த இந்த ஹோமியோபதி மருத்துவர் சங்கத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, ஹோமியோபதிக் அப்ரோச் எப்படி ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டரில் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு டாக்டர் ஹனிமன் அவருக்கு ட்ரைபியூட்டு. இப்போ ஆட்டிசம் அப்படின்னா என்னென்னா, ஒரு குழந்தை வந்து நார்மலாக மற்றவங்களோட பேசுகிறது, லேர்ன் பண்ணிக்கிறது, கம்யூனிகேஷன் பண்ணுறது, சோஷியலாக இன்ட்ராக்ட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப கம்மியாகிறது தான். மேக்ஸிமம் 100ல் ஒரு குழந்தைங்க வந்து இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுறாங்க. மேல் ஃபீமேல்ஸில் பார்க்கும்போது மேல்ஸ் தான் அதிகமாக இதில் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க. எப்போ ஆன்செட் ஆகும் அப்படின்னா, ஒரு 2லேருந்து 2.5 வயசில் வந்து நம்ம இதை வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறோம். காமனான காசு என்ன அப்படின்னா, ஜெனட்டிக் தான் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அன்னோன் காசஸ் தான் மேக்ஸிமம் இருக்குது. இது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலான்னா, குழந்தை பிறந்தோடனே ஃபஸ்ட்டு அந்த டெவலப்மெண்ட்டில் முகம் பார்த்து சிரிக்கிறதாகட்டும், இல்லைனா சின்ன சின்ன வார்த்தைகள் அந்த பேப்ளிங் பண்ணுறது, அது எல்லாமே டிலே ஆக ஆரம்பிக்கும். யூஸ்வலாக வந்து நம்ம என்ன நினச்சிப்பாங்க பேரண்ட்ஸ் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு காது கேட்கலையோ அந்த மாதிரி தான் நினைப்பாங்க. ஒருவேளை காது கேட்காதனால தான் பேசுகிறதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வரும்போது நம்ம பாப்பாவோட தம்பியோட பேரோ ஏதாவது சொன்னோம்னா ஐ கான்டாக்ட் இருக்காது, கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க, தனியாக அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறது, அவங்களோட தனி உலகத்தில் இருக்கிறது, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. தனிமையை ரொம்ப விரும்புவாங்க. விளையாடுறதுனாலும் அவங்களுக்குள்ளேயே விளையாடிட்டு ஒரு தனியாக ஒரு ஆபத்தை பற்றின ஒரு பயமே இல்லாமல் தான் அதிகமாக இந்த மாதிரியான குழந்தைங்க வந்து இருப்பாங்க. ஸோ இப்போ இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா, பிஹேவியர் தெரப்பி, அப்புறம் வந்து ஸ்பீச் தெரப்பி, சைக்கோ தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ ஹோமியோபதியில் நம்ம இந்த மாதிரி கேசஸை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, இண்டிவிஜுவலைசேஷன் தான். பர்டிகுலராக அந்த பேஷண்ட்ஸோட நம்ம மதர்ஸ் ஹிஸ்ட்ரி எடுக்கிறோம், அப்புறம் நேச்சர் ஆஃப் பேஷண்ட்ஸை வச்சு நம்ம மெடிசன்ஸ் கொடுக்குறோம். 2016 டாக்டர் பிரபாகரன் தான் கரூர் ஸ்பீச் அண்ட் ஹியரிங் சென்டரில் ஃபஸ்ட்டு இந்த கேம்பை வந்து ஆரம்பித்தார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எவ்ரி மந்த் ஒன்ஸ் வந்து இந்த கேசஸ் இருந்துச்சு. அப்புறம் வந்து 2 months ஒன்ஸ் வந்து இப்போ கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆஃப்டர் சார்ஸ் டெத்து நாங்கள் வந்து அதை அப்படியே டேக் ஓவர் பண்ணிகிட்ருக்கோம். கரூர் அண்ட் ஸ்பீச் ஹியரிங் சென்டரில் டாக்டர் பிரபாகரன் சாரோட மெமோரியலாக நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆல் ஓவராக இது வரைக்கும் ஒரு 2000 கேசஸ் வந்து பார்த்துருப்போம். ஒவ்வொரு தடவையும் ஒரு 100 கேசஸ் கிட்ட வரும். மேக்ஸிமம் நம்ம அங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கேஸ் எடுத்துகிட்டு மெடிசன்ஸ் கொடுக்குறோம். மெடிசன்ஸ் கூட தேவைப்பட்டுச்சுன்னா கவுன்சிலிங்கு, அப்புறம் டயட் அட்வைஸு, யோகா, நியூட்ரிஷன்ஸை பற்றி, அப்புறம் ப்ரீத்திங் டெக்னிக்ஸ்லாம் நாங்கள் இது வரைக்கும் சொல்லிகிட்ருக்கோம். இப்போ இந்த ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் தெரியுது அப்படின்னா, குழந்தைங்களோட ஃபஸ்ட்டு ஐ கான்டாக்ட் இம்ப்ரூவ் ஆகுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற லெவல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ சிந்திக்கிற திறனும் யோசிக்கிற திறனும் அதிகமாகும் போதே சோஷியலைசேஷன் நல்லா இருக்குது. ஸ்கூல்லேயும் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. இது எங்கள் டீம் ஆஃப் டாக்டர்ஸு, நம்ம கரூரில் ஒர்க் பண்ணுற டீம் ஆஃப் டாக்டர்ஸு. நம்ம பிஃபோர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு கேஸ் பார்க்கலாம். ஆனால் ஒரு வீடியோ ப்ளே பண்ணி. கமல் எங்க வந்த? பயங்கரமான ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டு, ஒரு இடத்துல நிக்க கூட மாட்டான். கமல் அம்மா எங்க? நீ யார் கூட வந்த? வெளியில இருக்கிறது யாரு? வெளியில இருக்கிறது யாரா? அம்மா கடைக்கு போயிட்டாங்க. என்ன கதை ஓடுறான் பாரு. சாப்பிட்டியா? என்ன என்ன சாப்பிட்ட? தோசை சாப்பிட்டேன். எப்போ? எப்போ சாப்பிட்ட? சட்னி சாப்பிட்டேன். சண்டே சாப்பிட்டியா? சட்னி சாப்பிட்டேன். என்ன சட்னி? சட்னி. சட்னி சாப்பிட்டேன். ஸ்கூலுக்கு போகலையா? நீ கொஞ்சம் கம்மனு இங்கே இறங்க, அதில் கை வைக்காத. இந்த பக்கம் வா, இங்கே வா, சேர்ல உட்காரு, உட்காரு. இங்கே பாரு, என்ன பாரு.
என்ன சட்னி சாப்பிட்ட? சுகர் சட்னி. ஆ? எத்தனை தோசை சாப்பிட்ட? பச்சை சட்னி. எத்தனை தோசை சாப்பிட்ட? 3. இப்பெல்லாம் 5 தோசை சாப்பிட்றது இல்லையா? 5. ஆக்சுவலி இந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும்போது இடையில எடுத்தது. அதுக்கு முன்னாடி சுத்தமா உட்கார மாட்டான். இப்போ உட்காந்து கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ற அளவுக்காவது டெவலப் ஆயிருக்கான். அடுத்த வீடியோ. கமல் எப்படி இருக்க? நீங்க சொல்லுங்க எப்படி? தோசை சாப்பிட்டேன். எத்தனை தோசை சாப்பிட்ட? 3 2. எத்தனை நீ தான் சொல்லணும். 4 சாப்பிட்டேன். 4 சாப்பிட்டேன். எப்படி வந்த நீ? யார் கூட வந்த? அப்பா கூட வந்தேன். அப்பா கூட வந்தியா அம்மா கூட வந்தியா? யார் கூட வந்த? சொல்லு. அம்மா கூட வந்தியா? நம்ம மெடிசன் கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்காங்க? நவம்பர்ல மெடிசன் கொடுத்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா இன்னும் வந்துட்டு குதிக்கிறதெல்லாம் வந்துட்டு இன்னும் அது கொஞ்சம் எக்ஸைட்மெண்டா தான் இருக்கான். இன்னும் கொஞ்சம் மற்றபடி எல்லாம் ஃபர்ஸ்ட்லாம் இப்படி உட்காருனா கூட உட்கார மாட்டான். இப்போ உட்கார்ற அளவுக்கு டெவலப் ஆயிட்டான். வந்துட்டு சைலண்டா உட்கார சொன்னா உட்கார்ந்துடுறான். ஏன்னா இங்க வந்தா கேம்புக்கு இங்க வந்தா மட்டும்தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடுறான் இருக்கு. அதனால வந்து கொஞ்சம் கூப்பிட்டு இருக்கான். அங்க அப்பா அம்மா அங்க இருக்காங்க. இது போலாம் அப்படின்னு சொல்லு. அங்க இருக்காங்க. போலாம் வெயிட் பண்ணு. அங்க இருக்காங்க. ஸோ கோர்வையா கொஞ்சம் வார்த்தைகளை பேசுறான். பேச சென்டென்ஸ் தான் பேசுறான். கொஞ்சம் முதல்ல அது இருக்காது. அந்த மாதிரி இல்ல. இப்ப வந்துட்டு கொஞ்சம் அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு பேசுறான். அடுத்து ஸோ இருக்கிறத வந்து வாசிக்கிற அளவுக்கு இப்போ டெவலப் ஆயிட்டான். படி. எதிர் வரும். எதிர்களும் ம். வல்லவன். என்ன நல்லா படி. வல்ல. நல்லா படி. திரு திரு ஆண்டு. நல்லா படி. இது என்ன? திரு ஆண்டு. திருவள்ளுவர் ஆண்டு. அதுக்கப்புறம் ஸோ ரீடிங் எபிலிட்டியும் அட்டென்ஷனும் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அடுத்த வீடியோ அவங்க அம்மாவோட டெஸ்டிமோனியல் எடுத்து இப்போ நம்ம கேட்குறோம். என் பேர் லாவண்யா. என் பையன் பேர் கமல். அவன் ரொம்ப ஹைபர் சவுண்ட் இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல. ஹைபர் கொஞ்சம் மெடிசன்ஸ் அது வந்து கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. நீ சொல்கிறத இப்போ புரிஞ்சு அதுக்கு ஆன்சர் பண்ணுறான். நம்ம சொல்கிறத வந்துட்டு செய்யறான். படிக்கிறதும் படிக்கிறான். ஸ்கூலுக்கு போகிறான். எழுதுறது வந்துட்டு நம்ம சொல்கிறது எல்லாமே எழுதுறான். ஹோம்ஒர்க்லாம் பண்ணுறான். கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக ரெகுலராக மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம இந்த குழந்தைகிட்ட பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த கேஸ் வந்து கேஸ் ஆஃப் டவுன் சிண்ட்ரோமு. இவங்க கேம்ப் ஆரம்பித்த புதுசுலேருந்து ட்ரீட்மெண்ட் வந்துட்டுருக்காங்க. ஸோ மெயினாக ப்ரெக்னன்சி ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி தான் இது மெடிசன் கொடுத்துருந்தோம். ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இந்த குழந்தையோடது. பேஷண்டோடைய அட்டெண்டர்லேயே அம்மாவுக்கு சிறப்பாக அந்த பையனை பற்றி சொன்ன அம்மா நீங்கள் தான். நீங்கள் குட் மதர். ஏன்னா அவ்வளோ கிளியராக நீங்கள் கேஸ் எடுக்கும்போது ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதனால எங்களுக்கு வேலை ஈஸி. வேறு எந்த மதருக்கும் கேட்டோன்னா சரியான பதில் வந்து ஓரளவுக்கு சொல்லலை. நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி அருமையாக சொன்னீங்க. அதனால தான் ஈஸியான இம்ப்ரூவ்மெண்ட். இது இப்போ கரண்ட்ல ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. அம்மாவோட ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. என்னுடைய பேர் என்னுடைய மகன் அறிவியலாளர். வயசாக 13 வருஷத்துக்கு முந்த அவளுடைய மருத்துவரையா பிரபாகரையா வந்து குழந்தைக்காக அவங்க வந்து மற்ற குழந்தைங்கள மாதிரி ஆக்டிவா இல்லாம டவுன் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு நோயால பாதிக்கப்பட்டது தெரிய வந்துச்சு. கழுத்து அவனுக்கு சரியா நிக்கல. அதே மாதிரி அவனுடைய உண்மைகளும் அந்த இதெல்லாம் இந்திய நிலையில இருந்தது. ஐயாவோட ஒரு ஆலோசனையின்படி இலவசமாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அதில் வந்து கலந்து
நீங்கள் தம்பிக்கு அந்த மருத்துவத்தை எடுங்கன்னு சொன்னாங்க. அது பிரகாரம் எவ்வளோ பெரிய மாற்றம் இந்த 12 ஆண்டுகளுக்கு உள்ளார நிறைய மாற்றங்கள் அவங்கள இருந்து நான் பார்க்க முடிஞ்சது. ஒன்று அவனுடைய ஜொல்லு, அதாவது உமிழ்நீர் ஒழுங்க தன்மை குறைஞ்சு அந்த உமிழ்நீர் ஒழுங்க ஆரம்பிச்சான். சுற்றுப்புற சூழலை உணர முடிஞ்சிச்சு. ரெண்டாவது, யாரெல்லாம் சொன்னாங்க அவனால நடக்க முடியாது, அவனோட வாய் பேச முடியாதுன்னு, ஆனால் அவங்க எனக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். எப்போதுமே நெகட்டிவ் மனசுக்குள்ள நீங்கள் ஏற்க வேண்டாமா, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க, கண்டிப்பாக அவன் பேசுவான். இன்னைக்கு ஐயா எங்களுடைய ஒரு இருந்தாங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு செயலை செயல்படுத்தும் பொழுது முயற்சி செய்யணும், பயிற்சி தொடர்ந்து எடுக்கணும், அதுக்கான வழிகாட்டு இருக்கணும். ஆனால் இந்த 3ஐயும் நிறைவு பண்ணது ஐயா நிறைவு பண்ணாங்க. முயற்சி பண்ணுங்க அப்படின்றத வழிகாட்டினாங்க. அதுக்கு முயற்சியை அந்த இலவச மருத்துவ முகாமுக்கு எங்களை கொண்டு வந்தாங்க. அப்போ 2 மாதத்துக்கு ஒரு முறை, முன்னாடி மாதமாக இருந்து இப்போ 2 மாதத்துக்கு ஒரு முறை அவங்க அதை விடுத்து அதை கரெக்டாக நாங்கள் ஃபாலோ பண்ணோம் தம்பிப்போம். ஆனால் இன்னைக்கு அவன் சாப்பிட்டியா அப்படின்னு சொன்னா, அவன் என்ன சாப்பிட்ட, என்ன விரும்புற அப்படின்னு படப்படப்படப்படன்னு சொல்றான். அதை கேட்டு எங்களுக்கு இல்ல, அது ஒரு பெரிய வருத்தம் தான். அவங்க உடலளவுல தான் எங்களோட இல்லை, ஆனா மனதை எங்களோட நெருங்கி இருக்கிறாங்க. இங்க இல்லைனாலும் இறைவனோட ஸோ ஒவ்வொரு குழந்தைங்களுமே டெஃபினட்டாக ஜீனியஸ் தான். அவங்களுக்குள்ள இருக்கிற தனித்திறமையை கண்டுபிடிச்சி நம்ம அதுக்கான பாதையை கரெக்டாக காமிச்சோம்னா எல்லா குழந்தைங்களுக்கான சக்ஸஸ்மே ரொம்ப ஈஸி தான். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. Thank you, Dr. Vidya, for giving a wonderful awareness about autism spectrum. Autism is not a disability, it's a different ability. Understanding that autism is considered a special need, we can help those special and unique kids with our homeopathic system.